ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் பணிகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நிறைவு செய்து இந்த ஆயத்த நாளிலும் கர்த்தருடைய பாதத்திலே கூடி வர ஆண்டவர் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும், என் மகிமைப்படும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக தேவ நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுதி நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 436வது பாடலை பாடுவோம். மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராய். கீதங்களும் கீர்த்தனைகளும் 436வது பாடலை பாடுவோம். மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. உன் பாவம் முற்றும் பரிஹரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிஹரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்ய பரகதி வாழ்வென்றே தேடாயோ, நித்ய பரகதி வாழ்வென்றே தேடாயோ. உலக வாழ்வினை வீட்டருள்வாயே, உலக வாழ்வினை வீட்டருள்வாயே, மகாவுவப்பாய் கதீவன் மகிழ்வாயே, மகாவுவப்பாய் கதீவன் மகிழ்வாயே. உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவனேது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவனேது பாராயோ. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே.
உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வலிமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசன பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த விடுப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கிறது அந்த விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகிய இங்கே இருக்க நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தை அண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை அவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தலை போல ஆடுகளைப் போல எனக்கு சுகமே இல்லை, ஆளும் நிர்வாகங்களை குற்றவாளிகளாகி எங்களுக்கு கண்டும் தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமுமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமான நமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்ட வைத்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, பூமியில் செய்யப்படுவதாக, அன்பில் அப்பத்தை கொண்டு தாரும் எங்கள் குருடமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் நினைக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் சோதனையை பிரவேசிக்க தீமையை ரட்சித்துக் கொள்ள ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நினைவு. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 39ஆம் சங்கீதம். சங்கீதம் 39 முறை முறையாக வாசிப்போம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இதோ என் நாட்களை 4 விரல் கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் ஆகியே என்பது நிச்சயம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணினீர்.
நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. என் பிதா சேர்ந்து வாசிப்போம். நான் இனி இனாமல் போகும் முன்னே தேடுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே அதிபதியாக பிறந்தார். பிந்துவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறையில் அறையிட்டு மறித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தவருக்கு அவரிடத்தில் மருத்துவரை நியாயத்திற்கப்படுவார். தயவுசெய்து வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷனிடையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக ஆவிக்குரிய கலைகளிலே நாம் தொடர்ச்சியாக தியானிக்கிற விதமாய் பொய் உரைத்தல் அல்லது பொய் சொல்லுதல் என்கிற இந்த கலையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியின் மூலமாய் பொய் சொல்லுங்க ஒரு சில காரியங்களை நாம் அங்கே விவரமாய் இந்த நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேக கலைகள் அவனை தீட்டுப்படுத்துகிறது, அவனை தேவ ராஜ்யத்திற்கு போக விடாமல் தடுக்கிறது. ஆகவே பொய் சொல்லுகிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல, அவன் பிசாசினுடைய கிரியை நிறைவேற்றுகிறவனாய் இருக்கிறபடியால் அவன் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொய் ஏதாவது ஒரு நேரங்களிலே ஒரு சூழ்நிலையிலே நாம் சொல்லியிருப்போம், ஆனால் ஒரு காரியத்திற்காக நாம் செய்துவிட்டோம், ஆனால் அதை தேவ சமூகத்திலே அறிக்கையிட வேண்டும், அதற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் நாம் அதற்கு செய்து கொண்டே இருக்கக்கூடாது. நாம் பொய் சொல்லிவிட்டு உடனே மன்னிப்பு கேட்பதினாலே துணிகரம் கொள்கிறோம் என்று அர்த்தம். ஆகவே ஏதோ ஒரு நேரத்தில் தெரியாமல் சொல்லிவிட்டோம் என்றால் அதை உடனே உணர்ந்து தேவ சமூகத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அன்றன்று செய்த குற்றங்களுக்கு அன்றன்றினுடைய இரவிலே நாம் தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதில் நாம் பார்க்கிறோம், இங்கு அப்போஸ்தலருடைய பாதத்திலே எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய காணியாட்சிகளை எல்லாம் விற்று, தங்களுக்கு உண்டானவர்கள் எல்லாம் விற்று அதனுடைய காரியத்தை சீஷருடைய பாதத்திலே வைத்து, அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்து எல்லாருக்கும் சமம் என்று சொல்லி எல்லாரும் பொதுவாய் பயன்படுத்துகிறார்கள். இதில் அனனியாவும் சப்பீராளும் இவர்கள் ஒருமனப்பட்டு என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு பகுதியை அவர்கள் வஞ்சித்து வைத்துக் கொள்கிறார்கள்.
மற்றொரு பகுதியை இந்த அப்போஸ்தலருடைய பாதத்தில் வருகிறார்கள். பேதுரு யார் என்றால் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட அல்லது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனிதன். இப்படி இருக்க வேளையிலே அவன் கேள்வி கேட்கிறார். இவர்கள் அப்பொழுதே இந்த காரியத்தை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். முதலிலே அது என்ன பொருள் தான்? உன்னுடைய பொருள் தான். விற்ற பிறகும் அதனுடைய பணம் உன்னிடத்தில் தான் இருந்தது. இப்படி இருக்க ஒரு பங்கை மாத்திரம் நீ வஞ்சித்து வைத்துக் கொண்டு வந்திருக்கிறது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று பேதுரு அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். நிலத்தினுடைய காரியங்களை இப்படி நீ மறைத்து வைக்கும்படிக்கு உன்னை யார் என்ற 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தானும் இருதயத்தை நிரப்பியது என்ன என்று பேதுரு கேட்கிறார். அப்படியானால் பொய் பேசுகிற தன்மை சாத்தானால் உண்டாயிருக்கிறது. பொய் பேசினால் அதற்கு மாறு என்று என்ன ஒரு காரியம், அதற்கு எதிர்மறையான வார்த்தை என்றால் உண்மையை மறைத்தல், அதுதான் பொய். உண்மையை மறைக்கிறது தான் பொய் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே உண்மையை மறைக்கிறோம் என்றால் அது குற்றம். நடந்த சம்பவத்தை நாம் மறைத்து பேசுகிறோம் என்றால் அது தவறு. நடந்ததை நடந்த விதமாய் நாம் பேச வேண்டும். உள்ளதை உள்ள விதமாகவும் இல்லாததை இல்லாத விதமாய் தான் பேச வேண்டும். என்ன நடந்ததோ அதை தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு காரியத்தை மறைத்தால் இன்னொரு நேரத்தில் அதை மறைக்க வேண்டும். இப்படி மறைத்து குற்றங்கள் பெருகும். ஆகவே குற்றங்கள் பெருகாதபடிக்கு ஆரம்பத்திலேயே நாம் அதை தடுத்து நிற்கணும். இந்த முதல் பொய் சொல்லுகிற பொழுது அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே தொடர்ச்சியாய் செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 22ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 22 இல்லையோ? எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆகவே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கலாம். பொய்யின் ஆவியை அங்கு அனுமதித்து அங்கு ஒரு திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே யோசபாத்தினுடைய காரியங்களிலே, இந்த ராஜாவினுடைய காரியங்களிலே ஒரு சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. அந்த அதிகாரத்தை முழுவதையாக நாம் படிக்கிற பொழுது இந்த காரியத்தின் மூலமாக என்ன நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஆகவே பொய் என்பது ஒரு ஆவி, பொய் சொல்லுகிற ஒரு தன்மை, ஒரு ஆவி தான் அதை கொண்டு வருகிறது பொய் சொல்லுகிறதுக்கு. ஆகவே சில மனிதர்களை பார்க்கிற பொழுது எப்போதுமே அவர்கள் உண்மையை மறைக்கிறவர்களாக இருப்பார்கள், அல்லது பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய காரியத்தை எல்லாம் பெருமையாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அது எல்லாம் பொய்யாய் தான் இருக்கும், உண்மையாய் ஒன்றும் இருக்காது. எல்லாம் பொய்யாய் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எதற்கு சொல்வார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது. காரணம், இந்த பொய்யின் ஆவி அவர்களை நிரப்புகிறது. பேதுரு தான் சொல்கிறார், இந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய்யின் ஆவி உங்களை நிரப்பினது என்ன என்று கேட்டதும் அவன் விழுந்து மரித்து போகிறான். மீண்டும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சப்பீராளுக்கு விசாரிக்கிறார், இதுதான் உண்மைதானா என்று கேட்கிற பொழுது அவளாவது அங்கே சொல்லியிருக்க வேண்டும். கணவன் மரித்தது தெரியாது. ஆகவே பொய் சொல்வதற்கு ஒருமனப்பட்டார்கள். அடக்கம் பண்ணும் பொழுதும் ஒருமனப்பட்டு அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். அதே இடத்துல கொண்டு வாலிபர்கள் இங்கே வைக்கிறார்கள். அந்த அடக்கம் பண்ணுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த பொய்யின் ஆவி நம்முடைய வாழ்க்கையிலே ஆட்கொள்ளாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். யோவான் 8வது அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவின் இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பார்த்தனாயிருக்கிறான். சத்தியம் அவனுக்கு இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆகவே பிசாசை குறித்து பாருங்க, ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். நம்முடைய ஆத்மாவை எப்படி கொலை செய்யலாம், நரகத்திற்கு கொண்டு போகலாம், நித்திய ஜீவனிலிருந்து நம்முடைய ஆத்மாவை எப்படி நரகத்திற்கு கொண்டு போய்விடலாம் என்பதிலே தான் அவனுடைய முழு நோக்கமும் இருக்கிறது. ஆகவே ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். உண்மை அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் உண்மையிலே நிலை நிற்க முடியவில்லை. இது சத்தியமோ அது அவனிடத்திலே நிலை நிற்க முடியவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஆகவே பொய் பேசுகிறவர்களுக்கு பிதா யார் என்றால் சாத்தான், பிசாசு தான் பொய் பேசுகிறவர்களுக்கு பிதாவாய் இருக்கிறான். ஆகவே பொய் பேசுகிறவர்களுக்கு பிதாவாய் சத்துரு இருக்கையிலே அந்த மனிதர்கள் எப்படியாயினும் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகவே தானாய் சொந்தத்திலே இல்லாததை பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு தன்மை நாம் ஒரு மனிதனிடத்தை பார்ப்போமானால் இந்த பிசாசின் ஆவி கிரியை செய்கிறது, பொய்யின் ஆவி இந்த கிரியை செய்கிறதை நாம் கண்டுகொள்ளலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்கு இடம் கொடுக்காதபடி எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வராதபடி இருக்க நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே இயேசு இந்த தம்முடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாய் கொடுக்கிற பிரதான கட்டளைகளிலே நாம் அதை முக்கியமாக இந்த காரியத்தை பார்க்கலாம். 16வது வசனத்தை பார்க்கிற பொழுது, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி
இல்லை, அவர் இருக்கிறதை இல்லை என்று பிறருக்கு விரோதமாய் நீ சாட்சியா ஏற்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மை உள்ளதுபடி நீ சொல்லு, எது நடந்ததோ அதை அப்படியே வெளிப்படுத்து என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பொய்யை சாட்சியா நீ இராதே என்று சொல்ல லேவி ராகமத்திலே சொல்லுகிறார். இன்னும் அதே காரியத்தை 19ஆம் அதிகாரம் லேவி ராகமம் 19:11 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஒருவரிடத்தில் பற்றி ஒருவர் நீங்கள் அவரிடத்திலே சொல்வதும் அவர் உங்களிடத்துல ஒரு பொய்யை சொல்வதும், இப்படியே கற்பனையிலே தானாய் பிசாசு உருவாக்கி கொடுக்கிற இந்த பொய்களை நீங்கள் சொல்லாமல் உண்மையை பேசுங்கள். எது நடந்ததோ அதை குறித்து பேசுங்கள். ஆண்டுடைய அன்பை குறித்து பேசுங்கள். ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் பிரசித்தப்படுத்துங்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் பொய் சொல்லுகிறதினாலே பொய்யுக்கு பிதாவாகிய பிசாசு நம்மை ஆட்கொள்கிறார். இந்த பொய்யின் ஆவி நம்மை நிரப்புகிறது. அதனாலே தேவ ராஜ்யத்தை இழந்து போகிறோம். என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நமது தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? தேவனை குறித்து மிகவும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமும் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்படியானால் மனிதன் ஏதோ ஒரு நேரங்களிலே பொய் சொல்லி விடுகிறான். ஆனால் மனிதன் கூட சொல்லி மாறி போவான். தேவன் ஒரு நாளும் மாறுவதில்லை என்பதை பார்க்கிறோம். மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. பிள்ளைகள் அப்படிதான் இதே சுதந்திரத்துல தான் வருகிறது. ஒருவருக்கு தாய் பொய் சொன்னால் அதே காரியத்தை பிள்ளையும் தொடர்கிறது. ஒருவர் சந்ததி அப்படிதான் போகிறது. அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் தேவாதி தேவன். ஆகவே அவர் ஒரு பொய் சொல்வதற்கு மனிதனும் அல்ல, அவர் மனம் மாறுகிறதற்கு ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? அப்படி என்றால் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் செய்து நாம் முடிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் உமக்காய் செய்கிறேன் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். வசனம் அதான் சொல்கிறது, பொருத்தனை செய்த பின் யோசிப்பது மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கும் என்று. ஆகவே நான் செய்கிறேன், எங்களுக்கு நீ செய்யும் என்று கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்துவிட்டு அதை மறந்து விடுவது, செய்யாமல் நாம் போய்விடுகிறோம். அதை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செய்த பொருத்தனையை நாம் கண்டுகொள்வதே இல்லை. ஆகவே கர்த்தர் எதை சொல்லுகிறார்? நான் சொன்னதை செய்ய முடிக்க வேண்டும். அதனை பார்க்கிறோம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்தால் அதுதான் பொய். உண்மையை மறைத்து விட்டால் அதுதான் பொய். கர்த்தர் அப்படி அல்ல, அவர் உண்மை உள்ள தேவன். 1 சாமுவேலிலே 15ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:26. சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உண்மையை புறக்கணித்து தள்ளினார் என்றார். அதிகாரத்திலே வேறு ஒரு வசனம் பாவத்தை மன்னித்து இல்லை. அந்த அதிகாரத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது அவர் மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல. 29ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. கடைசி பகுதி, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. நல்ல ஒரு காரியமாய் பார்க்கிறோம். ஜெயபலமானவர், இஸ்ரவேலினுடைய வெற்றி சிறக்குகிற ஜெயபலமானவர், அவர் பொய் சொல்லுகிறதே இல்லை. இந்த பண்பை தான் யாருக்குள் வர வேண்டும் என்றால் தேவனை விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றுகிற நமக்குள் இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரை பின்பற்றுகிற நமக்குள் இதே உண்மை தன்மை இருக்க வேண்டும். பொய் சொல்லுகிறவர்களாய் அல்ல. அவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை என்று பார்க்கிறோம். பொய் கூட அவர் சொல்ல மாட்டாராம், அப்படி வார்த்தை சொல்லுகிறது. ஆக இதே போல நாம் உண்மையாய் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். நியாயாதிபதிகள் 16:10. அப்பொழுது தெலிலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்பொழுது உன்னை எதனால் கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். இந்த அதிகாரத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். சிம்சோன் இங்கே பொய் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை தெளிலால் அவனிடத்திலே உன்னுடைய மகா பலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அவர் கேட்கிறார்.
நீ உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனால் கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று 6வது வசனத்திலே கேட்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? அவன் பொய் சொல்லி விடுகிறான். நீ இப்படி செய், என்னுடைய பலன் குன்றி போகும் என்று சொல்லுகிறான். அவள் செய்து பார்க்கிறாள், ஆனாலும் அங்கு நடைபெறவில்லை. அதை அவர் ஒரு பொய்யாய் சொல்லுகிறான். கிட்டத்தட்ட ஒரு 4 முறை அங்கே நடைபெறுகிற காரியத்தை அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். சில வேளையிலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை ஞானமாய் பேச வேண்டும். இது பொய் சொல்லுதல் அல்ல, இது ஞானமாய் பேசுதல். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை, உண்மையை நாம் வெளிப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். பொய்யை, உண்மையை மறைக்க கூடாது, ஆனால் வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்போ ஒருத்தருடைய வீட்டை எடுத்துக்கிறோம், பால்தாய் அக்கா வீட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அங்கே அவங்க ஒரு வீட்டில் அக்கா மட்டும் இருக்காங்க. ஒரு கல்லம் போகிறான் நைட்டு நேரத்தில், ஒரு இரவு நேரத்தில் ஒரு கல்லம் போகிறான். அக்கா மட்டும்தான் இருக்காங்க, அண்ணனும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. கல்லம் போகிறான். வீட்டில் போனே கையில் ஒரு கத்தி எடுத்துடுறான். அப்போ அக்கா பேச முடியாது, உதவிக்கு யாரையும் கூப்பிட முடியாத ஒரு நிலைமை. புரிந்திருக்கும். தனியாக இருக்கிறாங்க, வீட்டில் எல்லாம் பணமும் இருக்குது, நகை இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க, இருக்கும், அப்படி வைத்து விடுங்க. அவர் உள்ளே போகிறான். சத்தம் போட்டால் என்ன செஞ்சிருவேன்னா, இந்த கத்தியை வச்சு நான் கொலை பண்ணி விடுவேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவன் அடுத்த கேள்வி என்ன கேட்பான் என்றால், பணம் எங்கே இருக்கிறது, நகை எங்கே இருக்கிறது? அப்போ இப்போ என்னுடைய உபதேசியார் சொல்லி இருக்கிறார், நான் பொய் சொல்லக்கூடாது, பொய் உரைத்தல் அது ஒரு பாவம், இப்படி அவங்க நினைத்தார்கள் என்றால் என்ன நடைபெறும்? அவன் உடனே கொலை செய்து வீடு முழுவதும் அவன் கொண்டு வரும். அப்படி ஞானமாய் பேச வேண்டும். இதுதான் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். சிம்சோன் நீங்க ஞானம் முதலில் இருந்தது, போக போக இந்த ஞானமும் அற்று போய் கடைசியில இச்சைக்குள்ளே முழுமையாய் விழுந்து போகிறான். கண்கள் பிடிக்கப்பட்டு அங்கு மாவரைக்கிற நிலைக்கு போய்விடுகிறான். இன்னும் ஞானமாய் செயல்பட்டு இருக்க வேண்டும். அவன் ஞானம் போய்விட்டது. இது பொய் அல்ல, இது ஞானமாய் பேசுதல். திருடன் வருகிற பொழுது காலையத்திலே எங்களுக்கு சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், பொய் சொல்லக்கூடாது. இப்படி நாம் அங்கே பேசினால், சட்டம் பேசினால் அங்கு உயிர் போய்விடும். ஆகவே சில நேரங்களிலே உண்மைகளை நாம் அதை மறைக்க கூடாது, வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். சில காரியங்களை நம்ம இடத்துல சொல்லி, இந்த காரியத்தை குடும்பத்தில் இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது, ஜெபியுங்கள் என்று சொல்லியிருப்பாங்க. இன்னொருவர் கேட்பார்கள், அவர் 2 பேரும் பேசிக் கொண்டிருந்தீர்களே என்ன என்று கேட்கிற பொழுது ஞானமாய் பதில் சொல்லிவிட வேண்டும். இதை வெளிப்படுத்தக்கூடாது. அதற்காக இதை நம்ம மறைக்காமல் இருக்க முடியாது. நம்ம ஜெபிக்க தான் வேண்டும். கர்த்தர் இடத்துல வெளிப்படுத்தி தான் ஆக வேண்டும். உண்மையை மறைக்க முடியாது. அந்த அம்மா இடத்துல ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்றால், காரணம் அவரிடத்துல, ஆண்டவரே அந்த அம்மா சொல்லியிருக்கிறது உங்களிடத்தில் நான் சொல்ல மாட்டேன், யார் இடத்திலும் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள், நீர் உதவி செய்யணும்னு நான் சொல்ல முடியாது. அந்த இடத்துல வெளிப்படுத்தி தான் ஆக வேண்டும். மறைக்க கூடாது, ஆனால் வெளிப்படுத்தாமல் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை வைக்க வேண்டும். உண்மையை சில இடங்களிலே வெளிப்படுத்த முடியாது. அதைதான் அமைச்சர்கள் எல்லாம் பதவி ஏற்கிற பொழுது அந்த ரகசிய காப்பு உறுதிமொழி எடுப்பார். ரகசியத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி தான் உறுதிமொழி. அப்படி சில காரியங்களை நாம் ஞானமாய் பேச வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, அது உண்மை, பொய் சொல்லவே கூடாது. ஆனால் அதே நேரத்தில் சில நேரங்களிலே உண்மைகளை நாம் மறைக்க வேண்டும், வெளிப்படுத்தக்கூடாது. எல்லா இடங்களிலும் சொல்லிக்கொண்டு நாம் தெரியக்கூடாது. நம்முடைய வாய்க்கு நம் காவல் வைக்க வேண்டும் என்பதாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். யோபு 36வது அதிகாரம் 4ஆம் வசனம். யோபு 36:4. மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும், உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன். ஆகவே தேவனோடு பேசுகிறவன் அறிவில் தேறுகிறவனாய் மாறுகிறான். மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்று இருக்கும் என்று சொல்லுகிறான். நம்மை சொல்ல முடியுமா? ஆண்டவரே என்னுடைய வார்த்தை பொய்யற்றிருக்கும், உண்மையாகவே என்னுடைய வார்த்தை பொய்யற்றிருக்கும் என்று நாம் சொல்ல முடியுமா? இந்த யோபு சொல்லுகிறதாகவே நான் பொய்யற்றிருக்கு, என்னுடைய பேசுகிறதற்கு அறிவிலே தேறினவனாய் மாறுகிறான் என்று சொல்லி சங்கீதத்திலே இந்த காரியத்தை குறித்து அதிகமாய் அங்கே தாவீது பேசுவார். 4ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 4:2. மனுஷர்களே எதுவரைக்கும் பொய்யை நாடுவீர்கள்? பொய்யை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், உண்மையை மறைத்து கொண்டே இருக்கிறீர்கள். இது எதுவரைக்கும்? எதுவரைக்கும்? கர்த்தர் நம்ம இடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அநேக காரியங்களை நாம் தவறுகிறோம். எதுவரைக்கும் நீங்கள் இப்படி இருப்பீர்கள் என்று கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறார். ஆகவே மனம் திரும்புகிற காலமா இது இருக்க வேண்டும். அடுத்த சங்கீதத்திலே 6வது வசனம், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் என்று முதல் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 5:6 பார்க்கிறோம். பொய் பேசுகிறவர்களை அழிக்கிற தேவன் அவர். உண்மையை தான் அவர் விரும்புகிறார். எது உண்மையோ அதை பேச வேண்டும். ஒரு இடத்துல ஒரு விதமாய், ஒரு இடத்துல ஒரு காரியத்தை பேசி இப்படி ஒரே விஷயத்தை மறைத்து பல விதமாய் தூற்றி கொண்டு தெரியாதபடி உண்மையாய் நாம் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் ஞானத்தோடு பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
பொய் பேசுகிறவர்கள் மீது கர்த்தர் அருவருக்கிறார், அவர்களை அழிப்பார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 12:2 அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள், வேலை ஸ்தலத்தில் ஒன்று, வீட்டிலே ஒன்று, ஆலயத்தில் ஒன்று, போகிற இடங்களில ஒன்று என்று தங்கள் தோழருடைய பொய்யாய் பேசுகிறார்கள். இப்படி காரியங்கள் நாம் இருக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஆண்டவர் எப்போதும் நான் உண்மையை, நடந்ததை பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். 27வது சங்கீதம் 12ஆம் வசனம். என் சகோதரரின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாமையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய நிலைமைகள் அநேக வேளையில் இப்படி இருக்கும். நம்முடைய சூழ்நிலைக்கு விரோதமாய் அநேகர் தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி, செய்யாததை செய்தோம் என்று சொல்லி அநேக வேளையிலே நம்மை பொய்யாய் நமக்கு விரோதமாய் சீறி எழும்பலாம். ஆனாலும் கர்த்தாவே நீர் உண்மையை வெளிப்படுத்தும். எது உண்மையோ அதை கர்த்தர் வெளியரங்கமாக்கும். உண்மை ஒரு நாளும் மறைந்திருக்காது. ஒரு நாட்கள் மறைக்கலாம், 2 வாரங்கள் மறைக்கலாம், 1 மாதங்கள் மறைக்கலாம். ஆனால் நிச்சயமாய் ஒரு நாள் நடந்த உண்மை அது வெளியரங்கம் ஆகும். அநேக செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். கொலை செய்து பல வருடங்கள் ஆகிறது, ஆனால் அதை தோண்டி கரெக்டா அந்த காரியத்தை எடுத்து விடுகிறார்கள். ஒருவேளை தப்பித்து விட்டேன் என்று சொல்லி ஒருவர் நினைக்கலாம். ஆனால் என்ன நடைபெறும் என்றால் ஒரு நாள் நிச்சயமாய் அது என்ன செய்யும், வெளியரங்கமாக்கப்படும். யாராலும் உண்மையை மறைக்க முடியாதாகவே தேவன் சொல்கிறார், நீங்க உள்ளதை உள்ளவாறே பேசுங்கள். இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 31ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. ஆகவே பொய் உதடுகள், பொய் பேசுகிற நாவுகள் கட்டப்பட்டு போக வேண்டும். நம்முடைய நாவு இப்படி கட்டப்பட்டு இருக்க வேண்டும். பொய் பேசுவதற்கு நம்முடைய நாவு கட்டப்பட்டு இருக்க வேண்டும். சங்கீதம் 40:4 வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் திருப்பி கொள்வோம். சங்கீதம் 40:4 அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே இது உண்மையை மறைத்து பொய் பேசுகிறதை சார்ந்திருக்காதபடிக்கு கர்த்தரை நாம் நம்பி நாம் வாழ்வதால் நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம். கர்த்தர் என்னை நடத்துவார். ஒருவேளை பொய் சொல்லிதான் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்பது அல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், ஒருவேளை குறையாய நம்ம பிரயாசங்கள் இருந்தாலும், நம்முடைய கையினுடைய நிறைவுகள் கொஞ்சமா இருந்தாலும், கொஞ்சம் பலனை நாம் பெற்றுக் கொண்டிருந்தாலும் உண்மையை பேசுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி கொஞ்சத்துல உண்மையாய் நாம் இருக்கிற பொழுது கர்த்தர் அநேகத்தின் மேல் நம்மை அதிகாரிகளாக, நம்மை உயர்ந்த ஸ்தலத்திற்கு மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 12:22 சங்கீதத்தில் நாம் பார்த்து கொண்டு போனால் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நேரம் போதாது. நீதிமொழிகள் 12:22 உண்மையாய் நடந்துவிட்டால் அவருக்கு பிரியமா. பிரியமானவர்களுக்கு என்ன செய்கிறார்? நல்ல நித்திரைகளை கொடுப்பார், பிரியமானவர்களுக்கு சகல நன்மைகளை கொடுப்பார், பிரியமானவனை கர்த்தர் பாதுகாப்பார், பிரியமானவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுப்பதை அவர் விரும்புகிறார். ஆகவே நாம் பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கும். அருவருப்பா இருக்கிறதை கர்த்தர் தன்னுடைய பக்கம் சேர்க்க மாட்டார். அவர் புறம்பாக்கி விடுவார். அருவருப்பானதை நம்முடைய வீட்டுக்குள்ள வைப்போமா? நம்மோடு சேர்த்துக் கொள்ளுமா? அல்ல. நல்ல ஒரு பரிசுத்தமானதை தான் நம்ம இடத்துல சேர்த்துக் கொள்ளும். ஆகவே நாம் இப்படி இருப்போமானால், பொய் பேசுகிற உதடோடு கூட நாம் இருப்போமானால் கர்த்தருக்கு அருவருப்பாய் நாம் மாறிவிடுவோம். அருவருப்பாய் இருப்போமானால் தேவனிடத்தில் நன்மையும் ஒன்றும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே உண்மையாய் நடந்தால் நம் தேவ பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். தாவீதை போல இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்ன பிரகாரமாய் நாம் உண்மையாம் இருப்போமானால் கர்த்தருக்கு பிரியமாய் மாறுகிறோம். 14ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 14:5 வசனம். மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்ல, பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். உண்மை சொல்லுகிறவன் அவன் ஒரு நாளும் பொய் சொல்வதில்லை. நாம் உண்மை சொல்வோமானால் தேவனுக்கு பிரியமாய் இருப்போம். தேவனுக்கு பிரியமாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில பொய் காணப்படாது. பிசாசின் ஆவி நம்மளுக்குள் வராது. பொய்யின் ஆவி கிரியை செய்யாது. தேவனுக்கு பிரியமாய் வாழ வாழ, பரிசுத்தமாய் நாம் வாழ இந்த அசுத்தின் ஆவிகள், பிசாசின் கிரியைகள், ஆவிகள் நம்மளுக்குள் செயல்படாது. நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள முடியும். இங்க வார்த்தை பின்பகுதியில் பார்க்கிறோம், பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். ஒன்றும் இல்லாததை கூட பெரிதாக்குவது. ஒரு பலூனை எடுத்துக்கொண்டால் முதலில் ஒன்றும் இருக்காது, ஆனால் அதை ஊத ஊத அது பெரிசாய் அது மாறுகிறது விதமாய் தான் பொய் சாட்சிக்காரன் பொய்யை ஊதுகிறான். ஒன்றுமில்லாததை அவன் சொந்தமாய் பேசுகிறான் பிசாசு. அதுதான் நம்ம முதலிலே பார்த்தப்போ தானாய் அவன் பேசுகிறான். ஒன்றும் இல்லாததை உருவாக்குகிறான். மெய்யை மறைத்து அவன் பொய்யை பேசுகிறான். இப்படி இருக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கட்டும். இயேசுக்கு விரோதமாக கூட இப்படி காரியம் நடந்தது. மத்தேயு மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14:58 வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 14. அவருக்கு விரோதமாய்
பொய் சாட்சி சொன்னார்கள். அவருக்கு விரோதமாக கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. அவரை துன்பப்படுத்தும்படிக்கு அவர் செய்யாத காரியங்களை கூட குற்றச்சாட்டாய் இவன் தேவ தூஷணம் செய்தான் என்று சொல்லி அவருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை பேசி அவரை சிலுவையிலே அடித்தார்கள். அங்கே அதுக்கு அடுத்த வசனத்திலே பார்க்கணும். பிரதான ஆசிரியர் எழுந்து நின்று சொல்கிற இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்கிறார். ஏனென்றால் அவனுக்கே தெரிகிறது அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று. ஏராள ஜனங்கள் கூடினார்கள். கர்த்தர் அவர் இயேசு அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு மத்தியில் தான் பிரதான ஆசாரியனும் வாழ்ந்திருக்கிறார். அவனுக்கும் தெரியும் அவர் என்ன செய்தார் என்று. ஆகவே சொல்கிறார், ஒன்றும் சொல்லவில்லையே, அவர் ஒரே பொய்யாய் பேசுகிறார்கள் என்று சொல்லி இயேசுவுக்கே விரோதமாய் பேசினார்கள். நமக்கும் விரோதமாய் பொய் சாட்சிகள் உருவாகலாம். ஆனாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் இந்த காரியங்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனம். எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை தரித்து கொள்ளாதபடி பொய்யை களைந்து போட வேண்டும். உண்மையை தரித்து கொள்ள வேண்டும். பிறனுடனே ஒவ்வொருவரோடு சக மனிதரோடு நாம் உண்மையை பேச கட வேண்டும். நீதிமொழி சங்கீதத்தில் அதுதான் பார்த்தோம். ஒருவரோடு ஒருவர் தன் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன பலன்? அதனால் ஒரு பலனும் இல்லை. மெய்யை பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் கடிதத்தில் எழுதுகிறார். கொலோசியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். கொலோசியர் 3:9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். பழைய மனுஷன் ஒருவர் அது எப்படினாலும் இருக்கலாம். அந்த காரியத்தையே சொல்லிக் கொண்டிருக்காதபடி ஒருவருக்கொருவர் பொய் சொல்ல நாம் துணியக்கூடாது. பொய் சொல்லாமல் உண்மைகளை நாம் பேசுவோம், நடந்த காரியங்களை பேசுவோம். கடைசியாக யாக்கோபு 3வது அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு 3:14. வைராக்கியமும் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் நாம் நிற்கக்கூடாது. சத்தியத்துக்கு விரோதமாக பேசுகிறது தான் பொய். ஆகவே துணிந்து நாம் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. தீத்துவுக்கு எழுதின அந்த கடிதத்திலும் கூட நம்ம அங்கே பார்க்கலாம். அந்த பவுல் எழுதுகிற போது தீத்துல அநேக காரியங்களை இப்படி உண்மையை குறித்து அங்கே பேசுவார். இந்த காரியத்திற்கெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு எழுதுவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த பொய்யின் ஆவிக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஒரு பொய் ஒரு சூழ்நிலையில் நாம் சொன்னால் அடுத்த சூழ்நிலையில் அதை சொல்ல வேண்டியது வரும். அடுத்த ஒரு நேரத்தில் அதை மறைக்க வேண்டியது வரும். இப்படி ஒன்றன் பின்னாக இந்த பாவம் பெருத்து விடுவதற்கு முன்பதாக நாம் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நாவுக்கு காவல் வைக்க வேண்டும். பொய் உதட என்னிடத்திலும் எடுத்து போடும் ஆண்டவரே, அது உமக்கு அருவருப்பானதே, என்னிடத்திலும் எடுத்து போடும். நான் உண்மையை பேச எனக்கு கிருபை தாரும், நடந்தவைகளை பேசுவதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று தெய்வ சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும். பொய்யின் ஆவி நம்முடைய குடும்பத்திற்குள் வராதபடி உண்மையை வெளிப்படுத்துவதனாலே தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக இந்த பொய் பேசுகிறதுனாலே அநேக பிரச்சனைகள் உருவாகிறது. தவறான காரியங்களை சொல்லுகிறதுனால, உண்மையை மறைக்கிறதுனாலே ஒருவருக்குள் சண்டை, குடும்பங்களுக்குள் சண்டை, அநேக பிரச்சனைகளை நாம் தேசத்திலே பார்க்கலாம். காரணம், ஒரு சிறிய உண்மையை மறைத்ததனால் அது பெரிய விபரீதமாய் முடியும். நம்முடைய தேசத்திலும் கூட நம்மை குடும்பத்தை நாம் சாட்சியாய் வாழ்ந்து காட்டினால் மற்றவர்களும் அதை கற்றுக்கொள்வார்கள். ஆகவே தேவ ஆவியானவர் நமக்குள் இருந்து நமக்கு காவல் வைத்து பரிசுத்தமாய் நாம் வாழ நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த தியானங்களின் பிரகாரமாய் ஆண்டவரே பொய் சொல்லாதிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பொய் உரைத்தல், பொய் பேசுகிற தன்மை, உண்மையை மறைத்தல், இது பிசாசினால் உண்டாகிற ஒரு காரியம். ஆண்டவரே, பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிற இந்த பிசாசுக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. அவன் உண்மையை மறைக்கிறான். அவன் உண்மையில நிலைத்து நிற்க முடியவில்லை. சத்தியத்தில் அவன் நிலைநிற்க முடியவில்லை. காரணம், அவன் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். ஆதி முதற்கொண்டு இதுதான் செய்து கொண்டிருக்கிறான். மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். ஆத்துமாக்களை நரகத்திற்கு நேராய், அழிவுக்கு நேராய் கொண்டு போகிற கொலைபாதகன்.
இந்த பிசாசுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதத்தில் நாங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. நாங்கள் பொய் பேசுகிறவர்களாய் அல்ல, உண்மையை பேசுகிற ஜனமாய், சத்தியத்தை பேசுகிற ஜனமாய் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிறிஸ்தவர்கள் என்றால் உண்மை பேசுகிற ஜனங்கள் என்று சொன்ன காலங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரே வேதக்காரர்கள், வேஷக்காரர்கள் என்று சொல்லப்பட்ட காலம் வந்து இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரே உண்மையாய் வாழுகிற ஜனங்கள் என்று நிரூபித்து காண்பிக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க. எங்கள் நாவை திறந்தால், எங்களுடைய வாயை திறந்தால் தேவ வார்த்தையும் தேவ பிரசன்னமும் வெளிப்படணும். அவ்வளவு என்னுடைய வார்த்தை எங்கள் நாவில் எப்போதும் இருக்கணும். பொய்யான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் பேசுகிறதை கேட்கிறவர்கள், நாங்கள் ஆண்டவரை பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கிற ஜனங்கள், இவர்களுக்கு தேவனை போல பேசுகிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையே பேசுகிறார்கள், மெய்யை மாத்திரம் பேசுகிறார்கள் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரை சாட்சியாய் நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. எந்த விதத்திலையும் இந்த பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. இந்த பிசாசின் ஆவிக்கு, பொய்யின் ஆவிக்கு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவரே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அனனியாம் சப்பீராலும் ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஆண்டவரே தேவ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னது போல நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே தேவன் எங்களை பார்க்கிறார், எது நடந்தது என்று அவருக்கு தெரியும். ஆகவே நாங்கள் பொய் சொல்லாதபடி எப்போதும் உண்மை பேசுகிற ஆண்டவரே நல்லது ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. பொய் உதடுக்கு அருவருப்பானது. அந்த அருவருப்பான உதடுகள் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே உண்மை பேசுகிறதுனாலே உமக்கு பிரியமான ஜனமாய் நாங்கள் மாறுகிறோம். அதனாலே ஆசீர்வாதத்தையும் தேவ கரத்திலிருந்து கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். எங்களை அப்படி வாழ்த்துவீராக, சகல நன்மைகளால் உங்களை நிரப்புவீராக. பரிசுத்தமாய் நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. எங்கள் நாவுக்கு காவல் வைப்பீராக. எங்கள் நாவை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த பொய்யின் ஆவி எங்களுக்குள் செயல்படாததற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. பரிசுத்தமாய் நாங்கள் வாழவும் ஆண்டவரே ஞானமாய் செயல்படவும், சில நேரங்களிலே ஆண்டவரே உண்மைகளை நாங்கள் ஆண்டவரே அதை வெளிப்படுத்தாது இருக்கவும் கிருபை செய்வீராக. இந்த காரியங்களில் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஞானத்தை கர்த்தர் தருவீராக. நாங்கள் எப்போதும் பரிசுத்த ஜனமாய் வாழ கர்த்தரை நாங்கள் வெளிக்காட்ட ஆண்டவர் உதவி செய்யுங்க. எங்களை பார்க்கிறவர்கள் எங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை காணத்தக்கதாய் நாங்கள் வாழ்ந்து காட்ட கர்த்தர் கிருபை செய்யும். உமது கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இந்த பொய் பேசுகிறதுனால தேவராஜ்யத்தை ஒருவராகிலும் இழந்து போகாது இருக்க ஆண்டவர் கிருபை தார். உண்மையே நாங்கள் பேச நீர் எங்களுக்குள் வாசம் பண்ண கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். நாளை தின ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராய் இருப்பீராக. ஆண்டவர் ஜனங்கள் ஏற்ற நேரத்தில் கூடி வரும் கர்த்தரை தொழுதுகளும் தேவ மகிமையை பெற்று செல்லும் ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற மன்னாவை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. தேவ கிருபை ஒவ்வொருவரோடு கூட தங்கி இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம். இரவு வேளைகளை கண்டு செல்கிறோம். நல்ல நித்திரைகளையும் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் தாரும். அதிகாலையில் துதிக்கிற துதியோடு இருந்து தேவ சமூகத்திற்கு வர தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். கர்த்தாவே இருளின் பயங்கள் நீக்கிடும், விழிக்கும் மட்டும் தூதரின் நற்காவல் நீந்திடும். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.